ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் விக்கிஸ். ஸோ முந்தானேத்து அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ட்விட்டரை திறந்தோம் அப்படின்னா ட்விட்டரில் எக்ஸ் வலைதளம் தான் இப்போ இனிமேல் சொல்லணும். ஏன்னா எலன் மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கிட்டாரு, அதையுமே நேம் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ன்னு மாற்றிட்டாரு. ஸோ நம்ம எக்ஸ் வலைதளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே 4TN அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக். அதாவது நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க, அவர் தான் ட்ரெண்டிங்ல இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி தொண்டர்களாகட்டும் அவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2026 தேர்தலை வந்து எதிர்நோக்கி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாவே வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப் கொடுக்க போறாரு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மறுக்கறதுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்புமே இல்லைங்கிறத சொல்லணும். நிறைய கட்சி தலைவர்களாகட்டும் கட்சிகளாகட்டும் விஜயை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போயிருக்காங்க. ஸோ வந்து 2026 விஜய் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாடை வந்து பிடிக்க போறாங்களா, தனியா வந்து ஆட்சி செய்ய போறாங்களா, இல்லை மற்றவங்களோட கூட்டணி வைக்க போறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்த்துக்கணும். பட் இருந்தாலுமே முந்தானேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெறிக்க விட்டுட்டாங்க ரசிகர்கள், அந்த தொண்டர்கள் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இனி எப்படி அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து செயல்பட போகுது, நம்ம விஜய் வந்து எந்த மாதிரியான கொள்கைகளை இன்னும் மீண்டும் கொண்டு வர போகிறாரு, மக்களை வந்து எப்படி அவர் சந்திச்சு ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கொண்டு முன்னேற்றி செல்ல போறாரு அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.